6ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் டேர்ம் 3ல லெசன் நம்பர் 2ஆன உள்ளாட்சி அமைப்பு மற்றும் ஊரகமும் நகர்ப்புறமும் இந்த லெசன் தான் நம்ம இன்றைக்கான கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸில் 9th ஸ்டாண்டர்டில் இருக்க லோக்கல் கவர்மெண்ட் டாபிக் நம்ம பார்த்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். அதுலேயே நம்ம மோஸ்ட் ஆஃப் த டீட்டெயில்ஸ் எல்லாமே கவர் பண்ணியாச்சு. அதில் இல்லாத சில ஃபேக்ட்ஸ் அண்ட் டேட்டாஸ் மட்டும் நம்ம பார்த்து கவர் பண்ணால் போதும். ஈச் லைன் பை லைன் படிக்கணும்னு அவசியம் இல்லை. நான் இம்பார்ட்டன்ட் டாபிக் மட்டும் சொல்லிடுறேன், எங்கெங்கே இருக்குது எந்தெந்த லைன்னு. ஸோ அதன்படி பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே ஒன்று கொடுத்துருப்பாங்க. 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் தொகையும் அதிக வருவாயும் இருக்கிற ஊர்களில் தான் மாநகராட்சியை தமிழ்நாடு அரசு அறிவிக்கிறாங்க. அப்போ மாநகராட்சியாக இருக்கணும் அப்படின்னா அந்த ஊருக்கான தகுதி நம்ம பார்த்தோன்னா மக்கள் தொகை 10 லட்சம் இருக்கணும். அப்போ 10 lakh பீப்புள் பாப்புலேஷன் இருந்தால் தான் மாநகராட்சி நம்ம பிரிக்கிறோம். அடுத்து நம்ம பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஆல்ரெடி ஒரு 21 மாநகராட்சி இருந்திருக்கு. அதில் இப்போ கரண்ட்டில் நம்ம பார்த்தோன்னா 25 இருக்கும். ஒரு 4 மாநகராட்சி ஆட் பண்ணியிருப்பாங்க. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதை ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மாநகராட்சி முனிசிபல் கார்ப்பரேஷன் சொல்லக்குள்ள ஆல்ரெடி 21 இருக்குது. இந்த ஆர்டருமே நமக்கு ரொம்ப முக்கியம். எந்த ஆர்டர்? இந்த மாதிரியான ஆர்டர் என்னென்ன 21st இருக்குது. ஃபஸ்ட்டு சென்னை வருது, மதுரை வருதுன்னு. அதுக்கப்புறமா இந்த 4 இதை ஆட் பண்ணாங்களா. என்னென்னா 22வது கும்பகோணம் ஆட் பண்ணி காரைக்குடி ஆட் பண்ணியிருப்பாங்க. 22வது காரைக்குடி. 23 நாமக்கல். அங்கே உங்ககிட்ட புக்கு இருந்தால் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. 24 புதுக்கோட்டை. 25 திருவண்ணாமலை. ஸோ இது எல்லாமே நம்ம முனிசிபல் கார்ப்பரேஷன்ஸாக சொல்லுவோம். ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் டூத் பெயின் இருக்குது. என்னால் ஃபுல்லாக ஒரு வேர்ட்ஸை டிக்டேட் பண்ண முடியல. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு இடத்துல கரெக்டாக என்னால் ப்ரொனன்சியேஷன் பண்ண முடியலன்னா. ஸோ நம்ம இப்போ பார்த்தோன்னா 25 மாநகராட்சிகள் நம்ம கண்டிப்பாக மெமரி பண்ணியே ஆகணும். இது 9th ஸ்டாண்டர்டில் நம்ம பார்க்கல. என்னென்ன 25 மாநகராட்சி நாங்கள் பார்க்கல, பட் இங்கே கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம இதை மெமரி பண்ணிக்கணும். மேபி எது மாநகராட்சி இல்லைன்னு கேட்பாங்க. ஆர்டர் கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியணும், எந்த ஆர்டரில் மாநகராட்சி வருதுன்னு. அதனால தான் இப்போ நான் சொல்லக்குள்ளேயே 22வது காரைக்குடின்னு சொல்லியிருப்பேன். 23 நாமக்கல், 24 புதுக்கோட்டை, 25 லாஸ்ட்டாக திருவண்ணாமலை இருக்குது. அடுத்து இங்கே ஒரு டூயூனோ இருக்குது. 1688 அப்போது உருவாக்கப்பட்ட சென்னை மாநகராட்சி தான் இந்தியாவின் மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பாகும். அப்போ உள்ளாட்சி அமைப்பில் மிக பழமையானதுன்னு கேட்டாலும் சரி, மாநகராட்சி பழமையான மாநகராட்சி உள்ளாட்சி அமைப்பில் இருக்க பழமையான மாநகராட்சின்னு கேட்டாலும் எதுதான் பழசு? நம்ம சென்னை மாநகராட்சி, நம்ம சென்னை முனிசிபல் கார்ப்பரேஷன் 1688 உருவாக்கியிருக்காங்க. அடுத்து இந்த இடத்துல பார்த்தோன்னா ஒரு உள்ளாட்சி அமைப்போட அந்த வேறுபாடு கொடுத்துருப்பாங்க. இப்போ நகர்ப்புறம்ல இருக்குது, அதுக்கப்புறம் கிராமப்புறம். நகர்ப்புறத்துலேயும் என்ன இருக்குது? 3 அடுக்குமுறை பஞ்சாயத்து முறை இருக்குது. கிராமப்புறத்துலேயும் 3 அடுக்குமுறை பஞ்சாயத்து முறை இருக்குது. அப்போ நகர்ப்புறத்தில் என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், இது கீழே இருந்து போகணும். ஃபஸ்ட்டு பேரூராட்சி வரும், அதுக்கப்புறம் நகராட்சி வரும், அதுக்கப்புறம் மாநகராட்சி வரும். ஃபஸ்ட்டு பேரூராட்சி. இங்கே ரிவர்ஸில் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து கிராமப்புறத்தில் என்ன கொடுத்துருக்காங்க? ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி. இது கரெக்ட் தான். இந்த ஆர்டர் கரெக்டாக தான் இருக்குது. இதுதான் ரிவர்ஸில் கொடுத்துருக்காங்க நகர்ப்புறத்தில். ஸோ அது பார்த்து வச்சுக்கோங்க. இதுவுமே பேசிக் தான், அங்கே பார்த்தது தான். அடுத்து பாருங்கள், நகராட்சிக்கான அந்த மக்கள் தொகை பாருங்கள். 1 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் இருந்தால் அதை நகராட்சி அறிவிக்கிறோம். அங்கே மாநகராட்சி முனிசிபல் கார்ப்பரேஷனுக்கு 10 lakh பீப்புள் பாப்புலேஷன் சொன்னோமா. ஆனால் இங்கே நகராட்சிக்கு 1 லட்சம், அந்த 1 lakh பீப்புள் பாப்புலேஷன் இருந்தால் நகராட்சின்னு அறிவிச்சிடுறோம். அந்த தமிழ்நாட்டில் முதலாக உருவாக்கப்பட்ட நகராட்சி எதுனா வாலாஜாபேட்டை நகராட்சி. ஸோ இது நமக்கு ரொம்ப முக்கியம். மாநகராட்சி அது இந்தியா லெவல்லையே ஓல்டஸ்ட்டுனா சென்னை மாநகராட்சி. இதே தமிழ்நாட்டில் முதலாக உருவாக்கப்பட்ட நகராட்சி எது? வாலாஜாபேட்டை நகராட்சி. அண்ட் இந்த வாலாஜாபேட் அப்படின்ற இந்த ஊர் நம்ம இதை எங்கே இருக்குன்னு நம்ம பார்த்தோன்னா ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறதா சொல்கிறாங்க. அண்ட் இது எப்போ உருவாக்கியிருப்பாங்கன்னா November 2,
866 இங்கே பாருங்க, நவம்பர் 2 1866 அப்போ தான் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, முனிசிபாலிட்டியாக நகராட்சியாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்க்கலாமா, இது வந்து எக்ஸ்ட்ரா டேட்டா. அடுத்து இங்கே பாருங்கள், பேரூராட்சி அப்படின்னா இங்கே வந்து 10,000 பேர் வாழக்கூடிய ஒரு ஊரை என்ன சொல்கிறாங்க, பேரூராட்சின்னு சொல்கிறோம். அண்ட் இதுக்கு இன்னும் ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே இந்தியாவிலேயே முதன் முதலாக பேரூராட்சி வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். பேரூராட்சினாலே 10,000 மக்கள் கொண்ட ஒரு தொகையை தான் டிக்ளேர் பண்ணுறோம், அந்த ஊரை பேரூராட்சியாக அறிவிக்கிறோம். அந்த மாதிரி அறிவித்ததே ஃபஸ்ட்டு நம்ம தமிழ்நாடு தான். இப்போ பாருங்கள், யார் யாரெல்லாம் ஆணையராக இருக்காங்கன்றது ஒரு ரிவைஸ் பார்த்துக்கலாம். மாநகராட்சியோட ஆணையராக யார் இருக்காங்கன்னா, இந்திய ஆட்சிப்பணி அதிகாரியும் அவங்க தான் வந்து ஆணையராக இருக்காங்க. அதுக்கப்புறம் நகராட்சிகளுக்கு அரசு அதிகாரிகளாக அந்த நகராட்சி ஆணையர்களே வந்து நியமனம் செய்கிறாங்க. பேரூராட்சிக்கு தான் அலுவலர் இருக்காங்க. அப்போ மாநகராட்சின்னா ஐஏஎஸ் வந்துடுறாங்க. அடுத்து நகராட்சினா நகராட்சி ஆணையர்களே வந்துடுறாங்க. பேரூராட்சிக்கு தான் இஓ இருக்காங்க, செயல் அலுவலர் இருக்காங்க. அடுத்து நம்ம பார்த்தோம்னா இப்போ கிராமப்புறத்துக்கு வரலாம். இது வரைக்கும் இப்போ நகர்ப்புறம் பார்த்துட்டோம், மாநகராட்சி, பேரூராட்சி, நகராட்சின்னு கிராமப்புறம் பார்த்துட்டோம். இப்போ கிராமப்புறத்தில் என்ன பார்ப்போம், கிராம ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி, இது மூணும் நம்ம கிராமப்புறத்தில் பார்க்க போகிறோம். இப்போது கிராமங்களில் செயல்படுற உள்ளாட்சி அமைப்பு தான் கிராம ஊராட்சின்னு சொல்கிறோம். அண்ட் கிராம ஊராட்சி என்ன சொல்கிறாங்க, மக்களுக்கும் அரசுக்கும் இடையே ஒரு இணைப்பு பாலமாக செயல்படுறதே இந்த கிராம ஊராட்சி தான் சொல்கிறாங்க. அண்ட் கிராமங்கள்லேயும் மக்கள் தொகைக்கு ஏற்ப வார்டு மாதிரி பிரிச்சிருப்பாங்க. கிராமத்தில் வார்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம், வார்டாக பிரிச்சிருக்காங்க. இப்போ ஒரு மேபி இருக்கலாம் 500 மக்களோ இல்லை ஒரு 1000 இருக்காங்கன்னா அது ஒரு வார்டு, அடுத்து ஒரு 1000 ஒரு வார்டு, இந்த மாதிரி வார்டாக பிரிச்சிருக்காங்க. அண்ட் இதில் வந்து தேர்ந்தெடுக்கும் பிரதிநிதிகள் இருக்காங்க. இதில் இங்கெல்லாம் வந்து நியமனம் செய்கிறாங்களா, நியமிக்கப்படுறாங்க. இவங்க வந்து எலெக்ட் பண்ணல, பீப்புள் வந்து ஓட் போட்டு எலெக்ட் பண்ணல. பட் கிராம ஊராட்சியில் சில பிரதிநிதிகளை என்ன பண்ணுறோம், ஓட் போட்டு எலெக்ட் பண்ணுறோம். ஸோ அவங்கள நம்ம பார்த்தோன்னா வார்டு மெம்பர்ஸ், அவங்கள தான் வார்டு மெம்பர்ஸ்னு சொல்கிறோம். யார் யார், ஊராட்சி மன்ற தலைவர், பகுதி உறுப்பினர்கள், ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர், கவுன்சிலர், அப்புறம் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர், இவங்க எல்லாரையுமே நம்ம என்ன பண்ணுறோம், தேர்ந்தெடுக்கிறோம். மக்கள் வந்து ஓட் பண்ணி தேர்ந்தெடுக்கிறாங்க. அடுத்து ஊராட்சி ஒன்றியம்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போது நிறைய கிராம ஊராட்சிகள், பல கிராம ஊராட்சிகள் வந்து ஒன்றிணைந்தது தான் ஊராட்சி ஒன்றியம்னு சொல்கிறோம். ஸோ இப்போ கிராம ஊராட்சினாலே இருக்குது, அது ஒரு குறிப்பிட்ட மக்கள் தொகைக்கு ஏற்ப வார்டு மாதிரி பிரித்து அதுக்கு வந்து ஒரு பஞ்சாயத்து பிரசிடெண்ட் அந்த மாதிரி வந்து எலெக்ட் பண்ணுவாங்க. அதுலேயும் வார்டு உறுப்பினர்கள் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கிராமம் இருக்கும். இந்த எல்லா கிராமமும் கம்பைன் பண்ணது தான் ஊராட்சி ஒன்றியம். அப்போது பல கிராம ஊராட்சிகள் ஒன்றிணைந்த ஊராட்சி ஒன்றியம்னு சொல்லிடுறோம். ஒவ்வொரு ஊராட்சிக்கும் என்ன சொல்கிறாங்க, ஊராட்சி ஒன்றிய உறுப்பினருக்கும் கவுன்சிலர் இருக்காங்க. அந்த கவுன்சிலர்கள்லாம் இப்போ இந்த ஒவ்வொரு கிராம ஊராட்சிக்கு என்ன சொன்னேன், யார் இருப்பா, பிரசிடெண்ட் இருப்பாங்க, அதுக்கப்புறம் கவுன்சிலர்ஸ் இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாம் டீம் மீட்டாக சேர்ந்து அவங்க கவுன்சிலரில் ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, தலைவராக தேர்ந்தெடுத்து இந்த ஊராட்சி ஒன்றிய தலைவரை நிர்ணயம் செய்வாங்க, உட்கார வைப்பாங்க. இவங்களுக்கு ஒரு துணைத் தலைவரும் தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நிர்வாக தலைவராக பிடிஓ இருக்காங்க, வட்டார வளர்ச்சி அலுவலர். இது மட்டும் ஊராட்சி ஒன்றியத்தில் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அண்ட் இன்னொன்று பார்த்தோன்னா, ஊராட்சி ஒன்றியங்களுக்கான ஒரு டூயனும் நீலகிரி மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் ஒவ்வொன்றிலும் 4 ஊராட்சி ஒன்றியங்கள் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, வெறும் 4 தான் இருக்காங்க. அடுத்து மாவட்ட ஊராட்சி. ஸோ இங்கே தான் வந்து கிராம ஊராட்சி, அதாவது கிராம உள்ளாட்சியில் இருக்கக்கூடிய அந்த 3 ஸ்டேஜில் இங்கே மட்டும்தான் இது கொடுத்துருக்காங்க, மக்கள் தொகை கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு மாவட்ட ஊராட்சி அமைக்கப்பட்டுள்ளது. ஓகே, கண்டிப்பாக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் குறைஞ்சபட்சம் ஒரு மாவட்ட ஊராட்சி இருக்கும். அதுவுமே எப்படி பிரிக்கிறாங்க, பல பகுதிகளாக பிரிக்கிறாங்க. 50,000 மக்கள் தொகை அடிப்படையில் பல பகுதிகளை டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து வார்டு அப்படின்னு பிரித்து அதுக்கப்புறம் இதில் மாவட்ட ஊராட்சி நம்ம உருவாக்குறோம். அந்த மாவட்ட ஊராட்சியில் பகுதி பேர், அதாவது பகுதி உறுப்பினர்கள் வந்து கிராம ஊராட்சி மக்களே ஓட் பண்ணி எலெக்ட் பண்ணுறாங்க. மீதி பேரை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்போ மாவட்ட ஊராட்சி உறுப்பினர்களில் ஒருவர், அங்கே நிறைய பேர் மெம்பர் இருப்பாங்களா,
கவுன்சிலர்ஸ் மாதிரி வார்டு மெம்பர் உறுப்பினர்கள்லாம் எலெக்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களில் ஒருவரை என்ன பண்ணுவாங்க, மாவட்ட ஊராட்சி தலைவராக வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. இதுதான் வந்து மாவட்ட அதாவது ஊராட்சி ஒன்றியம், அதுக்கப்புறம் மாவட்ட ஊராட்சி வருது. அதில் அவங்க அப்படி தான் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்த்தோன்னா அதான் பகுதி பேர் வந்து அந்த வார்டு பிரசிடென்ட் கவுன்சிலர்ஸ்லாம் நம்ம சில பேர் எலெக்ட் பண்ணுறோம். அதுவும் இந்த நேரடி தேர்தல் மூலிமா மக்கள் எலெக்ட் பண்ணுறாங்க. மீதி பேரை வந்து நம்ம எலெக்ட் பண்ண பீப்புள் இருக்காங்களா, அவங்க வந்து மீதி பேர் அந்த தலைவர்கள் அவங்கள வந்து அவங்களே தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. ஸோ இது ஓகே. மாநகராட்சி தலைவரும் நகராட்சி தலைவரும் நேரடி தேர்தல் மூலம் மக்களால் தேர்வு செய்யப்படுகின்றனன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இதில் இந்த மாநகராட்சி தலைவர் மேயர் இருக்குல்ல, இது வந்து நம்ம இன்டைரக்டாக தான் எலெக்ட் பண்ணுவோம். நிறைய வார்டு கவுன்சில் மெம்பர்ஸ்லாம் இருக்காங்களா, இவங்களில் ஒருத்தரை அவங்க வந்து எலெக்ட் பண்ணி மேயராக உட்கார வைப்பாங்க. ஸோ மேயர்ன்றது இன்டைரக்ட் எலெக்ஷன் தான், இங்கே டைரக்ட்னு கொடுத்துருக்காங்க, அதை மாற்றிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தோன்னா அண்ட் ரிமைனிங் இருக்கிறது நம்ம பார்த்தோன்னா மாநகராட்சி துணைத் தலைவர், நகராட்சி துணைத் தலைவர், அந்த பகுதி வார்டு உறுப்பினர்கள் அவங்களே வந்து தேர்வு செய்யப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தேர்வு செய்கிறத மட்டும் நம்ம 9th ஸ்டாண்டர்ட் பார்க்கக்குள்ளே டீட்டெயில்டாக சொல்லியிருப்போம்ல, அதை வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. இங்கே கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. அடுத்து நம்ம பார்த்தோன்னா கிராம ஊராட்சியோட பணிகள். ஸோ ஜென்ரலாக பணிகள் என்னென்ன இருக்குன்றது மட்டும் ஒரு வாட்டி வாசிச்சுக்கோங்க. ரிப்பீட்டடாக பார்த்துட்டு தான் இருக்கும். ஸோ ஜென்ரலாக இந்த இதை மட்டும் ஒன் ரீட் மட்டும் விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம பார்த்தோன்னா அவங்களோட வருவாய் ரொம்ப முக்கியம். கிராம ஊராட்சியோட வருவாயும் மாநகராட்சியோட வருவாயும் பார்த்துக்கோங்க. இதில் இல்லாதது ஒரு சில வரி இருக்கும், வாகன கட்டணம், பொழுதுபோக்கு வரி, இதை மட்டும் நம்ம பார்த்துக்கணும். அடுத்து நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, கிராம சபை கூட்டம் வந்து நடக்கும் வருஷம் ஒரு இந்தியா முழுக்க ஒரு 4 தேதியில் நடக்கும். தமிழ்நாட்டில் மொத்தம் 6 தேதியில் நடக்கும். ஸோ இதை வந்து நம்ம ரிமைண்ட் பண்ணி வச்சுக்கணும். இதில் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஊராட்சி மன்ற தலைவர், வட்டார வளர்ச்சி அலுவலர், துணைத் தலைவர், வார்டு உறுப்பினர்கள்னு எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அண்டு நம்ம பார்த்தோன்னா இதில் எல்லாம் குவைரி சொல்லுவாங்க, என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு தேர்வு செய்யப்படுவாங்க. எந்தெந்த டேட்டில் நடக்குது, Jan 26, May 1, August 15, October 2, இது ரிப்பீட்டடாக பார்த்தாச்சு. இந்த 4 டேட்ஸில் வந்து நடக்குது. அடுத்து நம்ம பார்த்தோன்னா இது ரொம்ப முக்கியம். நமக்கு உள்ளாட்சி அமைப்பு அப்படின்றது ஏற்படுத்தப்பட்டது April 24. ஸோ அந்த டேட்டையே நம்ம என்னன்னு சொல்கிறோம், தேசிய ஊராட்சி தினம்னு அறிவிச்சிருக்கோம். அப்போ பஞ்சாயத்து ராஜ் சட்டமே 1992 April 24 அன்றைக்கி தான் கொண்டு வரப்பட்டது. ஸோ அந்த டேட்டை நம்ம வந்து ஒரு மெமரிக்காக தேசிய ஊராட்சி தினம்னா April 24 வந்து கொண்டாடுறோம். ஸோ இதுக்கு பெயர் வைத்தவர் யார் தான், மகாத்மா காந்தி தான். இப்படி ஒரு அமைப்பு வேணும், உள்ளாட்சி அமைப்பு வேணும்னு சொல்லி அண்ட் அதுக்கான சிறப்பம்சங்களும் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம பார்த்தோன்னா உள்ளாட்சியில் பெண்களுக்கான பங்குன்னு பார்த்தோன்னா 33% வந்து இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. அண்ட் 2011 நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் 38% ஆஃப் தி சீட்ஸ் வந்து விமன் பார்ட்டிசிபேஷன் இருந்திருக்கு, அவங்க வின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த 2016 தமிழக அரசில் நடைபெற்ற உள்ளாட்சி அமைப்பில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு வந்து நடந்திருக்கு. இது விமன் பார்ட்டிசிபேஷனின் உள்ளாட்சியில். அடுத்து நம்ம பார்த்தோன்னா இதனுடைய தேர்தல்கள், உள்ளாட்சி அமைப்புக்கான தேர்தல்கள் 5 years ஒன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அண்ட் இதை நடத்துறது ஒரு மாநில தேர்தல் ஆணையம் தான் உள்ளாட்சி அமைப்புக்கான தேர்தலையும் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம். அடுத்து நம்ம பார்த்தோன்னா இங்கே ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க, இப்போது உள்ளாட்சி அமைப்புகள் எவ்வளோ இருக்குன்னு. பட் இது நான் ஓல்டு டேட்டா, இது உங்களுக்கு நான் ரீவைண்ட் பண்ணி சொல்கிறேன். இப்போது கரண்ட்டில் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அதன்படி பார்த்தோன்னா இப்போ தமிழ்நாட்டில் இருக்க உள்ளாட்சி அமைப்புகளில் கிராம ஊராட்சிகள் 12,525. இப்போவும் அதே டேட்டா தான். ஊராட்சி ஒன்றியங்களும் 388. இது ரெண்டுமே மாற்றம் இல்லை. அண்ட் மாவட்ட ஊராட்சிகள் பார்க்கக்குள்ள இப்போ 37ன்னு கொண்டு வந்திருக்காங்க. 37, 1 எக்ஸ்ட்ரா இருக்குது. அடுத்து பேரூராட்சிகள் 490 இருக்குது. பட் இப்போ 479 தான் இருக்குது, குறைஞ்சிருக்கு. அண்ட் நகராட்சிகள் 145 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்து மாநகராட்சிகளும் 25. இதில் இந்த 25 மட்டும் மெமரி பண்ணால் போதும். இதுலேருந்து தான் மேக்ஸிமம் கொஷின் கேட்பாங்க, மற்றது எதுவும் வராது. ஸோ இந்த டேட்டா மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கிளாஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போது நம்ம புக் பேக் சால்வ் பண்ணலாம்.
பல கிராம ஊராட்சிகள் ஒன்றிணைந்து அமைக்கப்படுகிறது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஊராட்சி ஒன்றியம் தான் ஆன்சர். அடுத்து தேசிய ஊராட்சி தினம் எப்போ கொண்டாடுறோம்? ஏப்ரல் 24. அடுத்து இந்தியாவின் பழமையான உள்ளாட்சி அமைப்பாக அமைக்கப்பட்ட நகரம் கேட்டிருக்காங்க. என்னது? சென்னை. அடுத்து மாநகராட்சி தலைவர் யார் என அழைக்கப்படுகிறார்? மாநகராட்சியோட தலைவர் யார்? மேயர். அடுத்து நம்ம பார்த்தோன்னா கோடிட்ட இடங்களை நிரப்புக சொல்லியிருக்காங்க. இந்தியாவிலேயே பேரூராட்சி என்ற அமைப்பை அறிமுகப்படுத்திய மாநிலம் எது? நம்ம தமிழ்நாடு தான். அடுத்து பாருங்க, பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1992. அடுத்து உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். அடுத்து தமிழ்நாட்டில் முதலாக உருவாக்கப்பட்ட நகராட்சி எது? என்ன நகராட்சி உருவாக்கப்பட்டுச்சு? வாலாஜப்பேட்டை. அந்த டூயூனோவில் பார்த்துருப்போம்ல, வாலாஜப்பேட்டை. அடுத்து பொறுத்துக்க பாருங்க. பொறுத்துக்கு பார்த்தோன்னா கிராம சபைன்றது ஒரு நிரந்தர அமைப்பு. ஊராட்சி ஒன்றியமுக்கு வட்டார வளர்ச்சி அலுவலர், பேரூராட்சி செயல் அலுவலர், உள்ளாட்சி தேர்தல் மாநில தேர்தல் ஆணையம். 3, 4, 2, 1 தான் ஆன்சர். ஸோ 6th ஸ்டாண்டர்டில் இருக்க இந்த உள்ளாட்சி அமைப்பு லெசன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ட் 9th ஸ்டாண்டர்டில் இதனுடைய கண்டினியூட்டி வரும். நம்ம அதை ஆல்ரெடி பார்த்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் அதற்கப்புறம் 11th ஸ்டாண்டர்ட்லேயும் லோக்கல் கவர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. மோஸ்ட்லி 9th கொஷின்ஸ் வரும். அப்புறம் 11th இந்த கமிட்டிஸ் பற்றி ரொம்ப இன்டெப்த்தாக கொடுத்துருப்பாங்க. அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். 6th அதில் இல்லாத இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்ட்ரா ஃபேக்ட் மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். ஸோ இதோடய நம்ம கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். மீண்டும் நெக்ஸ்ட் கிளாஸில் சந்திக்கலாம். நன்றி.